Hey all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்னடா ஒரு மவுண்டன் ஹில்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கீங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமா, நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க வந்து ரொம்ப நல்லா ஏற்காடு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துட்டே இருந்தது. ஈஷா கூட்டிட்டு போகலாம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் 2 வீலர்ல போகலாம், அப்படியெல்லாம் நிறைய பிளான் பண்ணி ஃபைனலா சேலம் போயிருந்தோம்ல. சேலம்ல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்றதுனால சாட்டர்டேஸ் அந்த டைம் சண்டே வந்து யஷ்வந்துக்கு ஒரு பிரேக் இருந்ததுன்றதுனால நாங்க அப்படியே வந்து ஏற்காடு கிளம்பிட்டோம். அதெல்லாம் டக்குன்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஏற்காடு போற வழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வந்து இது இருக்கு, பெண்டிங்ஸ் மாதிரி இருக்கு. ஹேர்பின் பென் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அது ஒன்றுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க. We should save the wildlife. We can more disturb in இது போயிச்சு. We should not disturb the wild animals. We should save. என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா? ஈஷா வந்து லைஃப் ஆஃப் யஷ்வந்த் சேனல் வந்து திருப்பி அவன் வந்து இப்போ ஹோல்ட் எடுத்திருக்கான். ஸோ நானே வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னால 2 சேனல்லே வீடியோ போட முடியல. ஸோ ஈஷா வந்து அவன் சேனல்ல அவனே வீடியோ பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஃபைனலி நாங்க ஏற்காடோட அந்த மெயின் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். ரொம்ப சின்ன பிளேஸ் தான். நிறைய பெரிய கொடைக்கானல் ஊட்டி மாதிரி பெருசான பிளேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப குட்டியான பிளேஸ் தான். இங்க ஒரு ரவுண்டான மாதிரி வரும். அங்க இருந்து தான் எல்லா இடத்துக்குமே வந்து மெயினா ஏற்காடோட மற்ற சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சஃபல் ஆகுது. இங்க ஒரே ஒரு ஷாப்பிங் ஏரியாவும் இருக்கு லேக் ஆப்போசிட்ல. ஸோ நாங்க அங்க ரீச் ஆகும்போது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அப்படின்றதுனால ஹில் ஸ்டேஷன்ற எண்ணமே எங்களுக்குலாம் அப்படி ஒரு வெயில், பயங்கரமான வெயில், பயங்கரமான என்ன சொல்றது, வெயில் அடிச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப வெக்கையாதான் இருந்தது. ஐபாட் ஏசி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஏன்னா கொஞ்சம் கூட குளிரே இல்லை. நான் தான் நினைச்சேன் கிளைமேட் எதுவும் மாறி இருக்கா இங்க, ஏன் ஹில் ஸ்டேஷன் சொல்றாங்களே, ஏற்காடு என்ன இவ்வளோ வேகுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பேசிட்டே போனோம். இங்க ஸ்டே பத்தி எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருக்கு. பட் எனக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிளேஸ் வேணும், அதே நேரம் பட்ஜெட்டாகவும் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேடினேன். சைட்ல இருக்க ராயல் ரெசார்ட் கிடையாதுங்க, இதுக்குள்ள போனா ஒரு ரெசார்ட் இருக்கு, அங்கதான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். நான் நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப எனக்கு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. ஃபைனலா ஒரு கிளாரிட்டியான வீடியோ பார்த்து நாங்க இங்க ஸ்டேக்கு வந்திருக்கோம். இது என்ன ஹோட்டல், இந்த ஹோட்டலோட பட்ஜெட் என்ன, ஹோட்டலோட வியூ எப்படி இருக்கு, ஃபுட் எப்படி இருக்கு, எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த பார்ட் 2 வீடியோ நீங்க பார்க்கலாம். அதுல கம்ப்ளீட்டா வந்து எங்களோட ரெசார்ட் அண்ட் ஸ்டே பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேபி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோட்டல்ல செக்இன் பண்ண உடனே கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்க வந்து சைட் சீயிங் கிளம்பிட்டோம். இங்க மெயினா ரொம்ப ஃபேமஸா சொல்றது லேடிஸ் சீட் பாயிண்ட், ஜென் சீட் பாயிண்ட், கிட்ஸ் சீட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இங்க நாங்க போறப்போ ஒரு 4:30 இருக்கும். என்னடா வெயில் அடிக்குது, மிஸ்ட் வருதுன்னு பார்த்தா ஃபுல்லா வந்து விறகெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய அந்த கொசு பூச்சிகள்லாம் வராம இருக்கிறதுக்காக. கூட்டமே இல்லை ஆக்சுவலி. ஸோ வந்து இஷ்வாவும் இப்ப பிளாக் எடுக்கிறான் அப்படின்றதுனால 2 யூடியூபர் அப்படின்றதுனால ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா அவன் வந்து ஒரு இந்த ட்ரீ பார்த்துட்டு இந்த ட்ரீல ஒரு ஹார்ட்டின் ஷேப்ல ஒரு அந்த ஷேப்ல இருக்கிற அந்த ஒரு இதை பார்த்துட்டான். அந்த அந்த இதை பார்த்துட்டு உடனே நான் இந்த வீடியோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க நின்னுட்டான். சரி நில்லு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன் எடுத்து அவன் அதை ரெடி பண்ணி அவர் அதை பேசி இது எல்லாமே அவனோட சேனல்ல வரும், நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். கிளைமேட் வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரி மாறுறதுக்கு ஒரு 5 மணிக்கு மேல ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனா குளிர் 5 மணிக்கு மேல பின்னி எடுத்துருது, அந்த அளவுக்கு குளிர் இருக்கு. உண்மையா சொல்ல போனோம்னா இந்த டைம்ல எல்லாம் இவ்வளவு வெக்கையா இவ்வளவு வெயில் அடிச்சாலுமே இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்க இப்ப நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் சீட் பாயிண்ட். இதுல வந்து நம்ம போனோம் அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்ஸ், ஏற்காடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க போய் நின்று வியூ பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மங்கீஸும் இருந்தது நாங்க போன டைம்ல. சரி அந்த வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியலங்க. வியூ பாயிண்ட்ல இருந்து ஃபுல்லா மிஸ்ட். நீங்க இப்பவே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒயிட்டா மிஸ்ட் இருக்கு. ஆனா எங்களுக்கு இங்க வேர்த்துட்டுதான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட். அங்க ஒரு குட்டி லேக் மட்டும்தான் எனக்கு வியூலயே தெரிஞ்சது. நான் அவ்வளோ வந்து பின் பாயிண்ட் பண்ணி வந்து நான் பிக்சர் இதெல்லாம் இது பண்ணி ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணி எடுத்தாலுமே எனக்கு அந்த லேக்கு ஒரு சில அந்த ரிவர் இருக்கிற இடம் மட்டும்தான், தண்ணிகள் இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியுதே தவிர மற்ற எதுவுமே எனக்கு தெரியல. நான் அவ்வளோ மிஸ்ட் இருக்கு. அப்பயே நினைச்சோம் இன்னைக்கு நைட்டு வந்து அவ்வளவுதான் குளிர் நிறைய இருக்க போது என்ன எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ சுத்தி சுத்தி மலைகள் எதுவுமே தெரியல, எந்த வியூவுமே எங்களால பார்க்க முடியல, ஃபுல்லா மிஸ்டா தான் இருந்தது. ஸோ ஒரு 3 வியூ பாயிண்ட்டுமே அப்படிதான் இருந்தது. இந்த ஒரு வியூ பாயிண்ட் இல்ல, 3 வியூ பாயிண்ட்லயுமே நம்மளுக்கு வந்து எதுவுமே பார்க்க முடியல. நம்ம இருக்கிற இடம் மிஸ்ட் இல்லை அப்படின்னாலும் கூட அந்த மவுண்டனை சுத்தி அந்த ஏரியா ஃபுல்லாவே மிஸ்ட் தான் கவர் ஆயிருக்கு. இது பக்கத்துல தான் இருக்கும். லேடிஸ் வியூ பாயிண்ட், கிட்ஸ் வியூ பாயிண்ட், ஜென்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நியர்பை தான். நீங்க அப்படியே நின்று பாக்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் டைமிங்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துலயே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் அண்ட் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன கடைகள் இருக்கு. அதுல பாதி மூடிதான் இருந்தது, என்னன்னு தெரியல. ஸோ வந்து பிரெட் அண்ட் இது பட்டர் ஜாம் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. இது அதுக்கப்புறம் பஜ்ஜி, போண்டா, ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இப்போ இங்க வந்து ரெகுலரா 1 டே ட்ரிப் வரவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் இங்கதான் வருவாங்களாம். இங்க வந்து இதுல இருந்து தான் அந்த வியூ பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. அது முடிச்சுட்டு நாங்க லேக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஷாப்பிங் பிளேஸ்க்கு வந்தோம். இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். காஃபி, டீ பவுடர், அதுக்கப்புறம் சாக்லேட். இங்க ஒரு சாக்லேட் ஃபேக்டரி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வேணுன்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். குல்லா, ட்ரெஸ்ஸஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ். ஒரு சின்ன இடம் தான் இது. இது லேக்குக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. அது மாதிரி நிறைய ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி ஃபிஷ் கடை, ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுக்குற இடம், இது எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நாங்கள் ரவுண்ட் பண்ணி ஒரு சாக்லேட் ஃபேக்டரியும் விசிட் பண்ணோம். ஸோ நாங்க தங்கியிருந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்ற வீடியோ, அதுக்கப்புறம் இன்னும் ஏற்காடுல நாங்க என்னென்ன பார்த்தோம், நிறைய விஷயங்கள் நாங்க ஏற்காடுல விசிட் பண்ணோம், அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் நாங்க தங்கியிருந்த ரெசார்ட்டோட நைட் வியூ. ஸோ அடுத்த வீடியோல இந்த ரெசார்ட் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ், நாங்க எந்த ரூம்ல இருக்கோம், என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்கு எல்லாமே பார்க்கலாம். டாடா பாய்.